நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவா. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையாக தரிசித்து வருகின்றோம். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்கையும் இந்த பூவுலகில் மக்கள் பெற்று உய்யும் வண்ணம் பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் திருவுருளை திருமேனியாக கொண்டு எழுந்தெழுக்கும் ஸ்தலங்கள் பல உண்டு. இவற்றில் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் ஆகிய 3 சிறப்புகளுடன் மூவர் தேவாரத்தையும் பெற்று மக்கள் பலரும் நாடும் வந்து நம் காரிய சித்தியை அடையும் ஸ்தலமாக விளங்கும் திருக்கருகாவூர் திருக்கோயில் ஒன்றாகும். இஸ்தலம் நம் நாட்டின் சிறப்பில் முதலிடம் பெற்று விளங்கும் 275 தேவார தலங்களில் ஒன்று. சோழ நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசத்துக்கு தெற்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்துக்கு தென்மேற்கில் 20 கிலோமீட்டர் தொலைவிலும், சாலியமங்கலத்துக்கு வடக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூருக்கு வடக்கில் 20 கிலோமீட்டர் தொலைவிலும், வெட்டாற்றின் தென்கரையிலும் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழில் 332 பாடல்களை அம்பலவான பண்டார் பாடிப்பட்டிருந்த ஸ்தலபுராணம் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதன் வழி நின்று இந்த கோயில் எழுதப்பட்டு 1958ஆம் ஆண்டில் பதிப்பிக்கப்பட்ட தல வரலாற்றில் காணப்படும் சிறப்புகள் இங்கே நாம் காணலாம். படைப்பு கடவுளாகிய பிரம்மன் தன் தொழிலின் காரணமாகிய ஆணவம் கொள்ள அதனால் அத்தொழில் கைகூடாமல் போயிற்று. பிரம்மன் இங்கு வந்து தென்மேற்கு மூலையில் தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை நிறுவி நீராடி முல்லைவனநாத பெருமாளை பூஜிக்க வேண்டும் என்று படைப்பு தொழிலை மேற்கொண்டார். ஸ்வர்ணாகரன் என்ற வைசியன் தான் செய்த தீவினையின் காரணமாக பேயூரு அடைந்து கார்கியர் என்ற முனிவரிடம் புகழடைந்தார். அவரும் இக்கருகாவூருக்கு ஒரு திருவாதிரை நன்னாளில் அழைத்து வந்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடச் செய்வே அவனது பேயூரு நீங்கி சிவபெருமானை வழிபட்டார். முனிவர் முல்லைக்கொடியின் கீழ் இருந்த பெருமாளுக்கு கோயில் ஒன்றை அமைத்தார். ஒரு சமயம் தம்மால் புகலிடம் நலம் பெற்ற முனிவர்களின் சூழ்ச்சியால் கௌதமர் பசுக்கொலை பாவத்துக்கு ஆனார். அப்போது போதாயனர் என்ற முனிவரின் உரைப்படி கௌதமர் திருக்கருகாவூர் வந்து புனித நீரில் நீராடி ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜித்தார். அந்த பசுக்கொலையும் பழியும் நீங்கியது. இவரால் அப்போது பூஜிக்கப்பட்ட லிங்கம் கௌதமேஸ்வரர் என்ற பெயருடன் அம்பிகையின் சன்னதிக்கு எதிரில் உள்ள தனிக்கோயில் இருக்கின்றது. குசத்துவன் ஒரு முறை சத்தியமுனிவரின் சொல்லுக்கு மாறாக அவர் இறந்த வனத்தில் வேட்டையாடி அவரது சாபத்தால் கொடும் புலியுருவை பெற்றான். பின்னர் அம்முனிவரால் அவன் வணங்கி வேண்டிட அவர் கூறியபடி இந்த ஸ்தலத்தின் சத்திய கூப தீர்த்த விசேஷத்தின் மீண்டும் தன் சுயஉருவை பெற்றான். இந்த கோயிலை 30 திருமேனி தீண்டும் சிவாச்சாரியர்கள் இல்லங்கள் அமைத்துக் கொடுத்தான். வைகாசி பெருவிழாவை தொடங்கி வைத்தான். சங்குகர்ணன் என்கின்றவன் ஒரு அந்தனகுமாரன். அவன் தன் வித்யாகுருவின் விருப்பப்படி அவரது குமாரியை திருமணம் செய்து கொள்ள மறுத்தான். அதனால் அவரது சாபத்துக்கு ஆளாகி பேயூரு பெற்றான். பின்னர் தன் நல்வினை பயனால் இக்கருகாவூர் இல்லையை அடைந்ததும் பேயூரு நீங்க பெற்றான் என்கின்றது ஒரு வரலாறு. இவ்வாறு பல வரலாறுகளை இந்த திருக்கோயில் கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயில் முக்கியமான ஒன்று கர்ப்பரக்ஷாம்பிகை என்கின்ற இந்த அம்பாளின் பெயராகும். கருவுற்ற மக்களுக்காக இங்கே பெண் மக்களுக்காக இங்கே வந்து வேண்டி அவர்கள் கொடுக்கும் எண்ணெயினை உட்கொண்டு அதனை தனது சிசுவை நினைத்து வணங்கி வந்தால் நற்பேறு கிடைக்கும், நல்லபடியாக சுகப்பிரசவம் ஏற்படும் என்கின்ற ஒரு ஐதீகம் இங்கே இருக்கின்றது. வாருங்களே, இத்தகைய திருக்கோயில் சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலை அவசியம் வந்து தரிசிப்பீர்கள் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரரமாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. முத்திலங்கு முறுவல் உமையஞ்சவே, முத்திலங்கு முறுவல் உமை அஞ்சவே. மத்த யானை மருகவு உரிவாகிய முத்திலங்கு
உமை அஞ்சவே மத்தை யானை மருகவுரி வாங்கிய கத்தை போர்த்த கடவுள் கருகாவுரியம் அத்தள் வண்ணம் அழல் வண்ணமே கத்தை போர்த்த கடவுள் கருகாவுரியம் அத்தள் வண்ணம் அழல் வண்ணமே அத்தல் வண்ணம் அழல் வண்ணமே கலவமஞ்சை உலாவும் கருகாவோ நிலவு பாடல் உடையான் தன நீழ்கழல் கலவமஞ்சை உலவும் கருகாவோ நிலவு பாடல் உடையாண்டன நீழ்கழல் குலவு ஞானசம் பந்தன செல்தமிழ் சொலவல்லாரவர் தொல்வினை தீருமே குலவு ஞானசம் பந்தன செல்தமிழ் சொலவல்லாரவர் தொல்வினை தீருமே சொலவல்லாரவர் தொல்வினை தீருமே திருச்சிற்றம்பலம். जननी जय जय माहेश्वरी जननी जय शिव कामेश्वरी जननी जय शिव भागेश्वरी जननी जय शिव वामेश्वरी जननी जग जननी जननी शुभ जननी जननी जय जय ज्ञानाम्बिके जननी जय जय मोगाम्बिके जननी जय जय मूगाम्बिके जननी जय जय जगदाम्बिके जननी जग जननी जननी शुभ जननी जय ललिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभललिते रक्ष मां जय ललिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभललिते रक्ष मां कामकोटि सुन्दरी कामजित सुन्दरी कामक्रोधनाशिनी कामिदार्थदायिनी जय ललिते पाहि मां श्रीललिते रक्ष मां जननी नारायणी जननी मनोन्मणि जननी कामायनी जननी कात्यायनी जय ललिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभललिते रक्ष मां मालिनी हंसिनी मलयाचलवासिनी मधुसूदन सोदरी महिषासुरमर्दिनी जय ललिते पाहि मां श्रीललिते रक्ष मां आयी मगमायिनी आनन्दवल्लिनी अखिलाण्डवल्लिनी अनुग्रहदायिनी जय ललिते पाहि मां श्रीललिते रक्ष मां शिवललिते पाहि मां शुभललिते रक्ष मां அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும். எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி.
மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.